வெல்கம் ஆல். திஸ் இஸ் த டைம் ஃபார் எ மேஜிக்கல் ஸ்டோரி. இன்னைக்கான ஒரு குட்டி ஸ்டோரி பார்ப்போமா? ஒரு அழகான மலைகள் சூழ்ந்த ஊரில் ரொம்ப பழமையான ஒரு பேலஸ் இருந்தது. அந்த பேலஸ்குள்ள ஒரு பெரிய மேஜிக்கல் மிரர் இருந்தது. அதை உண்மை கண்ணாடின்னு எல்லாரும் கூப்பிடுவாங்க. ஆனால் அதை பார்க்க எல்லாருக்குமே பயம். ஏன்னா அது முகத்தை காமிக்காது, மனசை தான் காமிக்கும். ஒரு நாள் ஸ்கூலில் படிக்கிற சில பாய்ஸும் கேர்ள்ஸும் அந்த மிரர் பற்றி கேள்விப்பட்டு அதை பார்க்க ஆசைப்பட்டாங்க. முதல்ல நீலான்னு ஒரு பொண்ணு மிரர் முன்னாடி போனான். அவள் எப்போவுமே எனக்கு நல்ல ஃபேஸ் இல்லை, நான் மற்ற பொண்ணுங்களை மாதிரி அழகா இல்லை அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சி கவலைப்படுவாள். மிரர் முன்னாடி நின்ன உடனே அவளோட ரிஃப்ளெக்ஷன் மறைஞ்சிடுச்சு. அதுக்கு பதிலாக ஒரு பெரிய கோல்டன் லைட். அதுக்குள்ள அவள் ஒரு சின்ன குழந்தைய ரோட் க்ராஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுறது, ஃப்ரெண்ட் அழும்போது ஆறுதல் சொல்கிறது, பசிக்கிற பப்பீஸ்க்கு சாப்பாடு போடுறது, இப்படி நிறைய நல்ல செயல்கள் தெரிஞ்சுது. மிரர் அமைதியாக சொல்லுச்சு, நீ நினைக்கிற பியூட்டி உன் ஃபேஸில் இல்லை, நீ செய்கிற கைண்ட்னஸில் தான் இருக்குது. நிலா அதை கேட்டதும் எமோஷ்னல் ஆயிட்டா. அடுத்து அர்ஜுன்னு ஒரு பையன் வந்தான். அவன் எப்போவுமே நான் ரொம்ப ஆர்டினரி, யாருக்குமே என்னை பிடிக்காது அப்படின்னு நினைப்பான். மிரரில் அவனோட ஃபேஸ் தெரியல. அதுக்கு பதிலாக ஒரு பெரிய மரம். அதோட ரூட்ஸ் ரொம்ப ஆழமாக இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மரம் பெருசாக வளருது. மிரர் சொல்லிச்சு, உன் ஸ்ட்ரென்த் உன் அப்பியரன்ஸில் இல்லை, நீ விடாமல் ட்ரை பண்ணுறதுல இருக்குது அப்படின்னு. அர்ஜுன் இப்போ சிரிக்க ஆரம்பித்தான். அடுத்து விக்ரம்னு ஒரு பையன் வந்தான். அவன் ரொம்ப கான்ஃபிடென்ட். நான் தான் பெஸ்ட், என்னை விட ஹேண்ட்ஸம் யாருமே இல்லை அப்படின்னு எப்போவுமே சொல்லுவான். மிரரில் ஒரு அழகான க்ரௌன் தெரிஞ்சுது. ஆனால் கொஞ்ச நேரத்தில் அந்த க்ரௌன் கிராக் ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அவனை விட்டு தூரமாக நடந்து போனாங்க. மிரர் சொல்லிச்சு, ப்ரைட் உன்னை பெருசாக காட்டும், கைண்ட்னஸ் உன்னை நேசிக்க வைக்கும். இதை கேட்டதும் விக்ரம் தலை குனிஞ்சிட்டான். அடுத்து மீரான்னு ஒரு பொண்ணு வந்தா. அவள் சோஷியல் மீடியாவில் பார்த்த ஃபோட்டோஸோட அவளை கம்பேர் பண்ணிவிட்டு நான் பர்ஃபெக்ட் இல்லைன்னு டெய்லி ஃபீல் பண்ணுவான். மிரரில் நிறைய ஸ்டார்ஸ் இருந்தது. ஒரு ஸ்டார் இன்னொரு ஸ்டார் மாதிரி இல்லை, ஒவ்வொரு ஸ்டாரும் தனி வெளிச்சம் கொடுத்துச்சு. மிரர் சொல்லிச்சு, ஸ்டார்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி இருந்தா ஸ்கை அழகாக இருக்குமா? நீ வேற யாரையும் காப்பி பண்ண வேண்டாம், ஓ யூனிக்னஸ் தான் ஓ ஸ்ட்ரென்த் அப்படின்னு. இதை கேட்டதும் மீரா முகத்தில் சிரிப்பு வந்துடுச்சு. கடைசியாக ஒரு சின்ன பையன் மிரர் கிட்ட வந்து கேட்டான், மிரர், அப்போ உண்மையான பியூட்டினா என்ன? மிரர் சிரிச்சிட்டே சொல்லிச்சு, பியூட்டினா பர்ஃபெக்ட் ஃபேஸ் இல்லை, பியூட்டினா பர்ஃபெக்ட் ஹார்ட். ஃபேஸை டைம் மாற்றும், கலரை சன்லைட் மாற்றும், ஹேரை ஏஜ் மாற்றும். ஆனால் கைண்ட்னஸ், ரெஸ்பெக்ட், கான்ஃபிடென்ஸ், ஹெல்பிங் நேச்சர், கேரக்டர், இது எல்லாமே உன் லைஃப் முழுவதும் உன் கூடவே இருக்கும். அந்த வார்த்தைகள் அங்கே இருந்த எல்லாரோட மனசை தொட்டுச்சு. அந்த நாளில் இருந்து யாருமே மிரர் கிட்ட நான் அழகாக இருக்கேனான்னு கேட்கல. அதுக்கு பதிலாக நான் நல்ல மனுஷனாக வளர்றேனா அப்படின்னு கேட்க ஆரம்பித்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஊரில் கம்பேரிசன் குறைஞ்சிது, ஜெலசி மறைஞ்சிது, கான்ஃபிடென்ஸ் அதிகமாகிடுச்சு. எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்க, உண்மையான அழகு வெளியில் இல்லை, உள்ளே இருக்குன்னு. உன்னை வேற யாரோடையும் கம்பேர் பண்ணாத. உன் அப்பியரன்ஸ் உன் வேல்யூவை டிசைட் பண்ணாது. உன் கைண்ட்னஸ், உன் கான்ஃபிடென்ஸ், உன் கேரக்டர், மற்றவரோட வாழ்க்கையில் நீ உண்டாக்குற நல்ல மாற்றம், அதுதான் உன்னோட உண்மையான அழகு. இந்த மாதிரி இன்னும் நிறைய ஸ்டோரிஸ் பார்க்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.